காணாமல் போனவர்களின் தமிழ் அந்நியர் வேண்டுகோள். 2019 பிப்ரவரி 25. மாண்புமிகு மிஷேல் பசலே, ஐநா மனித உரிமை உயர் ஆணையாளர் ஜெனிவா. மாண்புமிகு உயர் ஆணையாளர் அவர்களே, வரவிருக்கும் 2019 மார்ச் ஐநா மனித உரிமை பேரவர் அமைவிற்கு முன்னதாக எங்கள் துயரத்தை உங்களுக்கு கவனப்படுத்துவதற்காக இதனை எழுதுகிறோம். முதலாவதாக, இப்போதுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பன்னாட்டு தூதியல் சமுதாயத்துடன் நெருங்கி பேசும் வாய்ப்பினை பெற்றுள்ள போதிலும் எங்களை போன்ற பாதிப்பெற்ற தமிழர்களுக்காக வாய் திறந்து பேசுவதில்லை என்பதனை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றோம். எங்களுக்கு நீதி பெற்றுத் தருவதாக உறுதியளித்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் இப்போது அவர்கள் பன்னாட்டு நீதிக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவையிலிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பாதுகாத்து வருகின்றார்கள். கடந்த 2019 மே மாதம் போரின் முடிவில் எங்களில் பலரும் நாங்களாக முன்வந்து நாங்களே நேரில் குழந்தைகளுக்கும் சிறாருக்கும் உள்ளிட்ட எங்கள் குடும்பத்தினர் பலரை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரிடம் கையளித்தோம். அவர்களுக்கு எந்தவித தீங்கும் நேராது என்று தரப்பட்ட வாக்குறுதிகளை நம்பியே அவர்களை ஒப்படைத்தோம். ஆனால் சற்சொப்ப 10 ஆண்டு கழிந்துவிட்ட நிலையிலும் எங்களால் கையளிக்கப்பட்டவர்களை பற்றி அரசாங்கத்திடமிருந்து பதிலேனும் இல்லை. நாங்கள் தொடர்ந்து எங்கள் அன்பிற்குரியவர்களை தேடி அலைகிறோம். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளும் இராணுவ உளவுத்துறையும் ஸ்ரீலங்காவில் மட்டுமின்றி ஐநா மனித உரிமை பேரவையிலும் செய்யும் அத்துமீறல்கள் உள்ளிட்ட பற்பல தடைகளையும் மீறி எங்கள் தேடல் தொடர்கிறது. எங்கள் தாய்மார்கள் சிலர் மன அழுத்தத்தாலும் வருத்தத்தாலும் மடிந்து போய்விட்டனர். அவர்களில் பலர் மாரடைப்பால் இறந்துள்ளனர். காணாமல் போன எங்கள் அன்புக்குரியவர்களின் பால் எப்படியாவது கவன ஈர்ப்பு செய்ய வேண்டுமென்று நாங்கள் தொடர்ந்து தமிழ் பகுதிகளில் 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து போராட்டங்களும் பட்டினி போராட்டங்களும் நடத்தி வருகின்றோம். பாதுகாப்பு படைகளும் இராணுவ உளவுத்துறையும் விடுக்கும் அச்சுறுத்தலையும் தொடுக்கும் தாக்குதல்களையும் மீறி போராடி வருகின்றோம். எங்கள் அன்புக்குரிய உறவுகளுக்கு என்ன நேரிட்டது என்று தெரியாத மனிதலையோடு தான் தொடர்ந்து வாழ்கின்றோம். உண்ணவோ உறங்கவோ முடியாமல் எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நலிவுற்று சாகிறோம். எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேரிட்டிருக்குமோ என்று நாங்கள் எண்ணி எண்ணி துன்புறாத நாள் இல்லை. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? எங்கள் குழந்தைகள் என்ன ஆனார்கள்? எங்கள் புதவியர் பாலியல் வல்லுறவுக்கு ஆள்பட்டனரா? அவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றனரா? எங்கள் அன்புக்குரியவர்களை தேடிக் கொடுங்கள் என்று பன்னாட்டு சமூகத்துடன் கையேந்தினோம். ஐநா மனித உரிமை பேரவை தமிழ் மக்களுக்கான எதிரான உரிமை மீறல்களை குறித்தும் காணாமல் போனவர்கள் தொடர்பாகவும் 2 தீர்மானங்களை இயற்றியது. 30/1, 34/1 ஆகிய 2 மனித உரிமை பேரவை தீர்மானங்களையும் ஸ்ரீலங்கா தானே முன்வந்து பிற நாடுகளுடன் சேர்ந்து கூட்டாக முன்மொழிந்ததோடு தீர்மானத்தின் கட்டளைகளையும் நிறைவேற்றுவோம் என்று ஐநா அமைப்புக்கு உறுதியும் அளித்திருந்தது. ஆனால் இன்று வரை உருப்படியாக எதுவும் நடக்கவில்லை. மாறாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் பன்னாட்டு சமுதாயத்தையும் பாதிப்புற்றவர்களையும் ஏமாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் காணாமல் போனோர் அலுவலகம் என்ற பெயரில் ஓர் அலுவலகத்தை நிறுவியது. இதற்கான சட்டத்தின் பிரிவு 13(2) காணாமல் போனோர் அலுவலகம் கண்டறியும் செய்திகளை உரிமையில் அல்லது குற்றவியல் வழக்குகள் எதிலும் பயன்படுத்த முடியாது என்று கூறிவிடுவதால் காணாமல் போனோர் அலுவலகமே பொருளற்றதாகி விடுகிறது. மேலும் ஐநா வல்லுநர்களையும் பிற பன்னாட்டு வல்லுநர்களையும் சேர்த்து கொள்ளும்படி திரும்ப திரும்ப விடுத்த வேண்டுகோள்களை அரசு மறுதளித்து விட்டது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சினால் போல் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னாள் பாதுகாப்பு படை அதிகாரி ஒருவரை காணாமல் போனோர் அலுவலக ஆணையாளராக சேர்த்து கொண்டது. நாங்கள் ஸ்ரீலங்கா அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவை சந்தித்தோம். எங்கள் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதாகவும் மறுநாள் நடைபெறும் பாதுகாப்பு அவை கூட்டத்திலே 2019 மே மாதம் போரின் முடிவில் சரணடைந்தவர்களின் பட்டியலை வெளியிட ஆணையிடுவதாகவும் அவர் எங்களுக்கு உறுதியளித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர் தன் உறுதிமொழியை காப்பாற்றினார் இல்லை. ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா தைப்பொங்கல் திருவிழாவுக்காக வடக்கில் யாழ்ப்பாணத்தில் வந்தபோது 2016 ஜனவரி 15ஆம் நாள் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் இப்படி சொன்னார். 2019 மே மாதம் போரின் முடிவில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளிடம் சரணடைந்தவர்கள் இப்போது உயிருடன் இல்லை என்று இந்த பேச்சுக்கு எந்தவித விளக்கமும் தரவும் பிரதமர் இதுவரை மறுத்தே வருகின்றார். கொலைகளுக்கு யார் பொறுப்பு?
அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள்? காணாமல் போனவர்களின் சடலங்கள் எங்கே? இவை உட்பட எந்த கேள்விக்கும் அவர் விடை அறுக்கவில்லை. எங்கள் வாயை அடைக்கவும் காணாமல் போன எங்கள் அன்புக்குரியவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்குமான எங்கள் அமைதி வழி செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தவும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு படைகளும் இராணுவ உளவுத்துறையும் ஓயாமல் எங்களை அச்சுறுத்தியும் தொல்லைப்படுத்தியும் தாக்கியும் வருகின்றன. அவர்கள் ஐநா மனித உரிமை பேரவை வரைக்கும் கூட எங்களால் துரத்தி வந்து எங்கள் பக்கத்துணை நிகழ்வுகளில் இடையூறு செய்து தொல்லை கொடுத்தார்கள். இதனை எங்கள் தாய்மார்கள் ஒருவர் மயக்கமடைந்து ஜெனிவா பொது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டார். ஸ்ரீலங்கா விவரிக்கும் உண்மையும் மீளிணக்கமும் போன்ற வகையில் விழுந்து விடாதீர்கள். ஸ்ரீலங்காவுக்கு எந்தவித குடுதல் கால அவகாசமும் கொடுத்து விடாதீர்கள். கால நீடிப்பு தருவது தமிழ் பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகள் தங்கள் உரிமை மீறல்களை தொடர்ந்து செய்யவும் முக்கியமான போர்க்குற்ற சான்றுகளை அளிப்பதற்கும் உதவுவதாகிவிடும். மேலும் கூடுதல் கால அவகாசம் கொடுப்பது தமிழர்களுக்கு நிரந்தரமான நீதியை மறுப்பதாகிவிடும். ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் அல்லது ஸ்ரீலங்காவுக்கென்றே அமைக்கப்படும் சிறப்பு பன்னாட்டு குற்ற தீர்ப்பாயத்தின் பார்வைக்கு அனுப்புங்கள். போரினால் பாதிக்கப்பட்டவர்களின் துயரம் குறித்தும் மனித உரிமை மனித நேயம் தொடர்பிலான மற்ற சிக்கல்கள் குறித்தும் கண்காணித்து 6 மாதத்துக்கு ஒரு முறை மனித உரிமை பேரவைக்கு அறிக்கை அளிப்பதற்கென ஸ்ரீலங்காவுக்கான சிறப்பு அறிக்கையாளர்களை அமர்த்துங்கள். எங்கள் வேண்டுகோள் காரணம் இதோ. அவர்களுக்கு நீதியும் இழப்பீடும் பெற்றுக் கொடுப்பதற்காக என்று உருவாக்கப்பட்ட OMP என்று அழைக்கப்படும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் ஒரு முகநூல் பக்கமாக சுருங்கி காணப்படும் ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களோ பனியிலும் வெயிலும் மழையிலும் வீதியோரங்களில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். உலகின் மிக நீண்ட வீதியோர போராட்டங்களில் ஒன்றாக மாறி வருகின்றது. இவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக, அதாவது நிலைமாறும் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐஎன்ஆனாவில் 30 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்திற்கு இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியது. அதன்படி நிலைமாறு கால நீதியை ஸ்தாபிப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்வதென்று அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி தனது பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை. அதே சமயம் தமது உறவுகளுக்காக போராடும் பெற்றோரில் 20க்கும் மேலானவர்கள் இந்த உலகம் நீதியற்றது என்ற அவநம்பிக்கையோடு இறந்து விட்டார்கள். அவர்களைப் போல ஏனையவர்களும் நீதியின் மீதும் உண்மையின் மீதும் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என யாழ் மாவட்ட சர்வமத பேரவையாகிய நாம் பிரார்த்திக்கின்றோம். 2015இல் ஒப்புக்கொண்ட வாக்குறுதிகளை 2017 வரை நிறைவேற்ற முடியவில்லை. 2017இல் கொடுக்கப்பட்ட கால அவகாசம் இவ்வாண்டு மார்ச் மாதத்துடன் முடிவடைகின்றது. நீதிக்கான காத்திருப்பு 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கின்றது. காத்திருக்கும் காலம் நீள தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்பட்ட நீதிதான் என்ற முடிவுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துவிடக்கூடாது. நிலைமாறு கால நீதி என்பது சாராம்சத்தில் பொறுப்பு கூறல் தான். அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட தரப்புகளும் ஐஎன்ஆனாவும் அனைத்துலக சமூகமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என நாம் வேண்டுகின்றோம். பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மேலும் மேலும் கால அவகாசத்தை கேட்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியின் மீதான நம்பிக்கையை இழக்கச் செய்துவிடும். எனவே நீதியின் மீது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படத்தக்கவாறு ஐஎன்ஆனாவும் அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டுகின்றோம். இவ்வண்ணம் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை. குறிப்பாக இலங்கையில் கடந்த 30 ஆண்டு கால யுத்தத்திலே இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் காணாமலாக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் வெள்ளைவேன்களில் கடத்தப்பட்டும் உள்ளனர். எனவே இவர்களுக்கு நீதி வேண்டி பல்வேறு போராட்டங்கள் எங்களுடைய வடகிழக்கு மாகாணங்களிலே இடம்பெற்ற வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட எங்களுடைய அரசாங்கமானது இதற்கு உரிய சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. எனினும் நாங்கள் சர்வதேசத்திடம் உதவி கோர நின்ற போது, எனவே உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதாக சர்வதேசம் குறிப்பிட்டிருந்தது. எனினும் இதுவரை காலமாக எந்த ஒரு முன்னேற்றகரமான ஏற்பாடுகளையும் எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு செய்து தரவில்லை. எனவே இன்று ஐநா கூட்டத்தொடரின் 1வது நாளான இன்று எங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இது தொடர்பாக ஐநா மிக தீவிரமான கவனம் எடுத்து இதனை தீர்த்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகவும் வன்மையாக
கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இது போன்ற எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் ஏற்படுத்தப்படும் என்பதுடன் அரசாங்கத்தின் மீது பாரியோர் அழுத்தத்தை நாங்கள் வழங்குவோம் என்பதையும் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்கள் அறிந்திருந்தோம். இதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் இதுக்குரிய உரிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் என கூறிக்கொள்கின்றோம். பாக்கியநாதன் உஜாந்தன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். வடக்கு கிழக்கிலே காணாமாக்கப்பட்டோருக்கான நீதியை வேண்டிய ஒரு போராட்டமானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அந்த போராட்டத்திற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் என்ற சார்பிலே நாங்களும் பங்கு பற்றி அவர்களுக்கு ஆதரவு வழங்கினோம். காலாதி காலமாக தமிழர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு மனிதாபினமற்ற முறையிலே இனப்படுகொலைகள் நடைபெற்றன. அங்கு காணப்பட்ட போராளிகளும் மற்றும் எங்களுடைய உறவுகளும் படையினரால் அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் கையளிப்போம் என்று கூறி அவர்கள் என்ன ஆனார்கள் என்ற நிலையிலே இருக்கின்றார்கள். எனவே அவர்களை விடுவிக்க கோரி இன்று வரையும் பல்வேறு வகையான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இதற்கு எங்களுடைய இலங்கை அரசாங்கமோ அல்லது சர்வதேசமோ இதற்கான ஒழுங்கான திட்டவட்டமான முடிவினை வழங்கவில்லை. எனவே இந்த முடிவினை வழங்குவதற்காக ஜெனீவாவிலே நடைபெற இருக்கின்ற மனித உரிமைகள் தொடர்பான விவகாரத்திலே இந்த இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலைகள் மற்றும் காணாமாக்கப்பட்டோர் விவகாரம் பேசுபொருளாகப்பட வேண்டும். அவர்களுக்கான சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்று அமைக்கப்பட வேண்டும். மாறாக எங்களுடைய இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற உள்ளக விசாரணை பொறிமுறையினை விடுத்தும் கலப்பு முறையிலான விசாரணையினை விடுத்தும் சர்வதேச விசாரணை ஒன்றினை அமைத்து எங்களுடைய மக்கள் இன்று யுத்தத்துக்கு பிற்பட்ட வடுக்களை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். மன ரீதியிலே உளவியல் ரீதியிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான நீதி கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய மனது ஆறுதல் படும். எனவே அவருடைய மனதை நாங்கள் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒழுங்கான ஒரு திட்டவட்டமான முடிவினை கொடுக்க வேண்டும். எனவே சர்வதேசம் இதுக்கு ஒழுங்கான முடிவினை கொடுத்து எங்களுடைய மக்களுக்கு ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கிழக்கிணைந்த தமிழர் தாயகத்தில் தமிழ் மக்களினுடைய உரிமைகளை அவர்களுடைய வழிகளை போக்குவதற்காக தமிழ் தரப்பால் பல்வேறுபட்ட உரிமை சார்ந்த உரிமை மீட்கின்ற போராட்டங்கள் இதுவரை காலமும் நடந்து வருகின்றது. இன்றைய தினம் காணாமலாக்கப்பட்ட மக்களினுடைய போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டமானது ஐநாவிலே இலங்கையை பாரப்படுத்தி ஒரு குற்ற பொறிமுறைக்கு கீழ் இலங்கை அரசை தண்டிக்கின்ற ஒரு போராட்டமாக இருந்து வந்தது. இந்த போராட்டம் பல்வேறுபட்ட காலப்பகுதிகளிலும் நடந்தது. இதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகம், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் சமூகம், இளைஞர்கள், யாழ் மற்றும் கிழக்கு வர்த்தகர்கள் என பல்வேறுபட்ட தரப்பினர்களும் இந்த போராட்டத்துக்கு பலத்த ஆதரவினை தந்திருந்தார்கள். இன்றைய தினம் கிளிநொச்சியில் தங்களை ஏக பிரதிநிதிகள் என்று காட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் அல்லது அவர்களின் தூண்டுதலுக்கு அமைவாக ஒரு சிலர் திட்டமிட்டு வரவழைக்கப்பட்டு அவர்களால் இந்த போராட்டம் குழப்பப்பட்டது. அந்த போராட்டத்திலே ஒளிபெருக்கின்ற வேலையை நான் செய்து கொண்டிருந்தேன். அந்த இளைஞர்கள் ஒளிபெருக்கி வயர்களை அறுத்து எனக்கு அருகில் இருந்த ஒரு தமிழ் உணர்வாளர்களை மிகவும் வன்மையாக தாக்கினார். அது மட்டுமில்லாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் முன்வைத்த ஒரு கோரிக்கை, OMB என்ற அந்த காணாமலாக்கப்பட்ட அலுவலகம் தேவையில்லை. ஆனால் அந்த இளைஞர்கள், அந்த அரசியல் பின்னணியில் வந்த இளைஞர்கள் கூறினார்கள், இந்த OMB என்ற அலுவலகத்தை நாங்கள் எவ்வளவோ பிரயத்தனத்துக்கு மத்தியில் பாராளுமன்றில் கதைத்து சண்டை பிடித்து கொண்டு வந்தோம், இந்த அலுவலகம் எமக்கு தேவை என்று சொன்னார்கள். இதற்கிடையே உணர்வுபூர்வமான வந்த இளைஞர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அந்த திட்டமிட்டு குழப்ப வேண்டும் என்று வந்த விசமிகளுக்கும் இடையே பாரி ஒரு மோதல் ஒன்று, பாரி ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று ஏற்பட்டது. உண்மையிலேயே இப்படிப்பட்ட விசமிகள் சமூகத்திலிருந்து கலைந்தொழியப்பட வேண்டியவர்கள். இது ஊடகவியலாளர்கள் கூட அவர்கள் அச்சுறுத்தினார்கள். இந்த போராட்டத்தை உண்மையிலேயே சர்வதேச அளவில் எடுத்துச் செல்பவர்கள் ஊடகவியலாளர்கள். எனவே அப்படிப்பட்ட இளைஞர்கள், அப்படிப்பட்ட தலைமைகள், அப்படிப்பட்ட தீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்கள் தமிழ் சமுதாயத்திலிருந்து கலைந்தொழியப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தும் இளைஞர்கள் சார்பாக என்னுடைய கருத்துமாகும். நன்றி. காணாமலாக்கப்பட்டோரின் போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்காமை மற்றும்